Hello friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா மூன்று முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், சமீப காலங்கள்ல இந்தியா தன்னுடைய கடற்படையின் வலிமையை மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. அதே வேளையில இந்திய பெருங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய தீவுகள்ல கடற்படை தளங்களை விரிவுபடுத்துவது, புதிய இடங்கள்ல கடற்படை தளங்களை அமைப்பது போன்ற பல முக்கியமான விஷயங்களை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில மொரீஷியஸ் நாட்டில் இருக்கக்கூடிய அகலிகா தீவுல இந்தியா ஒரு நேவல் பேஸ் அமைச்சிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்தியா எதற்காக மொரீஷியஸ் நாட்டில் அகலிகா தீவுல இந்த நேவல் பேஸ் அமைச்சிருக்காங்க, இதன் மூலமா இந்தியா என்ன விஷயத்தை செய்ய விரும்புறாங்க, அகலிகா தீவோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்தியா தனக்கு சொந்தமான லட்சத்தீவுல INS ஜட்டாயு அப்படிங்கிற ஒரு கடற்படை தளத்தை அமைச்சு தற்போது அதை கமிஷன் செய்ய போறாங்க. இந்த INS ஜட்டாயு கடற்படை தளத்தை இந்தியா எதற்காக அமைக்கிறாங்க, இந்த கடற்படை தளத்தோட முக்கியத்துவம் என்ன, இதன் மூலமா இந்திய கடற்படையோட வலிமை எப்படி அதிகரிக்கும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், இந்தியா வி-ஷோராட் அப்படிங்கிற ஒரு மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. இந்த வி-ஷோராட் மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்திய தரைப்படைக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. வி-ஷோராட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட முக்கியத்துவம் என்ன, இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்தியா எதற்காக இந்த வி-ஷோராட் மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சீனா தன்னுடைய பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் திட்டத்தின் கீழ் பல நாடுகள்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலைகளை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் திட்டத்தை சீனா ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்க அப்படின்னு நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்லி வர்றாங்க. குறிப்பா சொல்லணும்னா, இலங்கையில ராஜபக்சே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது சீனாவுடன் மிக நெருங்கிய உறவுல இருந்தாங்க. சீனாவின் பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் திட்டத்தின் மூலமா இலங்கையில பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலைகளை செஞ்சு வந்துகிட்டு இருந்தாங்க. அதுல ஒண்ணுதான் ஹம்பன்தோட்டா துறைமுக ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் முடிந்த பிறகு இலங்கையால சீனாவிடம் வாங்கி இருக்கக்கூடிய கடனுக்கு வட்டி செலுத்த முடியல. இதனால ஹம்பன்தோட்டா துறைமுகத்தை 99 வருடம் தங்களுக்கு லீஸுக்கு வேணும் அப்படின்னு சீனா எழுதி வாங்கிட்டாங்க. முதல்ல இலங்கை என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஹம்பன்தோட்டா துறைமுகத்துல சீன ராணுவத்திற்கு சொந்தமான எந்த கப்பல்களும் நிறுத்தப்படாது அப்படின்னு இந்தியாவுக்கு உறுதி கொடுத்தாங்க. ஆனா நாட்கள் செல்ல செல்ல சீனாவுடைய உளவு கப்பல்கள் ஹம்பன்தோட்டா துறைமுகத்துல நிறுத்தி வைக்கப்படுது. இது இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து இந்தியாவும் அமெரிக்காவும் இலங்கை அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி தற்போது சீன உளவு கப்பல்களை ஹம்பன்தோட்டா துறைமுகத்தில் நிறுத்தி வைப்பதை தடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்க. இதே போன்று பல நாடுகளை சீனா பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் திட்டத்தின் மூலமா கடன் வலையில் வீழ்த்தி தங்களுக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றாங்க. இந்திய பெருங்கடல் பகுதியில செய்வது போன்று சீனா சவுத் அட்லாண்டிக் கடற்பகுதியிலையும் பல நாடுகளை கடன் வலையில் வீழ்த்தி தங்களுக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு சீனா முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது சீனா என்ன செய்ய முயல்றாங்கன்னா, ஆப்பிரிக்காவோட 2 புறங்கள்ல இருக்கக்கூடிய கடல் பகுதியிலையும் தன்னுடைய கடற்படை தளங்கள் இருக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு இருக்காங்க. இதன் மூலமா இந்திய பெருங்கடல், சவுத் அட்லாண்டிக் போன்ற கடல் பகுதியில அமெரிக்கா, மிடில் ஈஸ்ட் மற்றும் ஐரோப்பிய நாடுகளோட ஆதிக்கத்தை குறைத்து தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் இந்த நாடுகளை கொண்டு வரலாம் அப்படின்னு சீனா திட்டமிட்டு இருக்காங்க. இந்தியாவை பொறுத்தமட்டில் சீனா சவுத் அட்லாண்டிக் பகுதியில செய்யக்கூடிய விஷயங்கள் முக்கியத்துவம் கிடையாது. ஆனா இந்திய பெருங்கடல் பகுதியில ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ், டிஜிபூட்டி போன்ற இடங்கள்ல தன்னுடைய கடற்படை தளத்தை சீனா அமைப்பது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை வரும் காலத்துல கொடுக்கக்கூடும். இதனால இந்தியாவும் தன்னுடைய ஆதிக்கத்தை இந்திய பெருங்கடல் பகுதியில தக்க வைத்துக் கொள்வதற்கு தற்போது ரொம்ப துரிதமா செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில தான் மொரீஷியஸ் நாட்டில் இருக்கக்கூடிய அகலிகா தீவுல 3 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு விமான ஓடுதளம் மற்றும் போர் கப்பல்களை நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு கப்பல் தளத்தை இந்தியா அமைச்சிருக்காங்க. இந்த அகலிகா தீவுல இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் செய்வதற்கு முன்பு அந்த தீவுல வெறும் இந்த அகலிகா தீவு இந்த மொரீஷியஸ் நாடு சவுத் இந்தியன் ஓஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சிறிய தீவு நாடு. மொரீஷியஸ்
மொரீஷியஸ் நாடு பல சிறிய தீவு கூட்டங்கள் இணைந்ததுதான் இந்த மொரீஷியஸ் நாடு. இதுல அகலிகா அப்படிங்கிற ஒரு தீவு, இந்த தீவு கூட்டத்துல இருக்கக்கூடியதுதான் இந்தியா தற்போது விமான ஓடுதளம் மற்றும் கப்பல் தளத்தை அமைச்சிருக்கக்கூடிய அகலிகா தீவு. இந்த தீவுல இந்தியா தன்னுடைய வேலையை தொடங்குவதற்கு முன்பு வெறும் 300 நபர்கள் தான் இருந்தாங்க. இந்த அகலிகா தீவு 12 கிலோமீட்டர் நீளமும் 1.5 கிலோமீட்டர் அகலமும் கொண்டது. இந்த தீவுல இருக்கக்கூடிய மக்கள் தென்னை விவசாயத்துல ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இது போன்ற ஒரு ரிமோட்டான தீவுல தான் இந்தியா இந்த கடற்படை தளத்தை அமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 192 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவு பண்ணி இந்த விமான ஓடுதளம் மற்றும் கப்பல் தளத்தை இந்தியா அமைச்சிருக்காங்க. இந்த விமான ஓடுதளம் மற்றும் கப்பல் தளத்தை இந்தியா மற்றும் மொரீஷியஸ் நாடுகளோட பிரைம் மினிஸ்டர்கள் சமீபத்துல தான் திறந்து வச்சாங்க. இந்த அகலிகா தீவுல தற்போது இந்தியா அமைச்சிருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கும் பொழுது அமெரிக்கா டியாகோ கார்சியா தீவுல எப்படி ஒரு கடற்படை தளத்தை முழுமையா அமைச்சிருக்காங்களோ அதே போன்ற ஒரு அமைப்பை இந்தியா இந்த அகலிகா தீவுல கொண்டு வரல. இப்போதைக்கு இந்த தீவை ஒரு கடற்படை தளமா டெவலப் செய்யறதுல இந்தியா முதல் கட்டத்தை தான் எட்டியிருக்காங்க. ஏன்னா இன்னும் வருடங்கள் செல்ல செல்லதான் இந்தியாவுக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில சேலஞ்சஸ் அதிகமாகும். அதை பொறுத்து இந்தியா இந்த அகலிகா தீவுல இருக்கக்கூடிய கடற்படை தளங்களை விரிவுபடுத்துவாங்க. அகலிகா தீவுல இருந்து கொண்டு சூயஸ் கேனல் வழியாக ரெட் சி பகுதிக்கு செல்லக்கூடிய கப்பல்களை மானிட்டர் செய்ய முடியும். அதே வேளையில ஆப்பிரிக்கா மற்றும் மடகாஸ்கருக்கு நடுவுல இருக்கக்கூடிய மொசாம்பிக் சேனல் பகுதியையும் இந்தியாவால கண்காணிக்க முடியும். இந்த மொசாம்பிக் சேனல் பகுதியை சவுத் ஆப்பிரிக்கன் நேவி தான் கண்காணிக்கணும். ஆனா சவுத் ஆப்பிரிக்கன் நேவி கிட்ட இந்த பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருப்பதற்கான கேப்பபிலிட்டி இல்ல. இதன் காரணமா இந்திய கடற்படை இந்த பகுதியையும் சேர்த்து கண்காணிக்க வேண்டியது இருக்கு. இந்த அகலிகா தீவு ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த பல ட்ரேட் ரூட் செல்லக்கூடிய பகுதிகள் அமைஞ்சிருக்கு. இதனால இந்த இடத்துல ஒரு கடற்படை தளத்தை இந்தியா உருவாக்குவது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம சீனாவுடைய அத்துமீறல்களை சமாளிப்பது மட்டுமல்லாமல் கடற்கொள்ளை, டெரரிசம், போதைப் பொருள் கடத்தல் போன்ற பல விஷயங்களை இந்த தீவுல இந்திய கடற்படையோட பிரசன்ஸ் இருப்பதன் மூலம் இந்தியாவால கட்டுப்படுத்த முடியும். அடுத்த அப்டேட், சமீப காலமா இந்தியா மற்றும் மால்தீவ்ஸ் நாட்டுக்கு இடையிலான உறவுல மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டிருக்கு. இதற்கு காரணம் மால்தீவ்ஸ்ல முகமது முய்சு அப்படிங்கிற ஒரு சீன ஆதரவு மனநிலை கொண்ட பிரசிடென்ட் பதவியேற்றதுதான். இந்த சூழ்நிலையில மால்தீவ்ஸ் நாட்டோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் பகுதியை இந்திய கடற்படை தான் தற்போது வரைக்கும் பாதுகாத்து வந்தது. அது மட்டும் இல்லாம மால்தீவ்ஸ் மற்றும் இந்திய கடற்படையினர் அந்த பகுதியில இணைந்து செயல்பட்டு வந்தாங்க. இந்திய கடற்படை மால்தீவ்ஸ்ல இருக்கக்கூடிய துறைமுகங்களை பயன்படுத்தி வந்தாங்க. ஆனா தற்போது மால்தீவ்ஸ்ல ஏற்பட்டிருக்க சூழ்நிலை மூலமா இனி மால்தீவ்ஸ முழுமையா நம்ப முடியாது அப்படின்னு இந்தியா முடிவு செஞ்சிட்டாங்க. இதன் காரணமா மால்தீவ்ஸ் நாட்டிற்கு மிக அருகில் உள்ள தன்னுடைய கட்டுப்பாட்டுல உள்ள லட்சத்தீவு பகுதியில INS ஜடாயு அப்படிங்கிற ஒரு கடற்படை தளத்தை அமைச்சிருக்காங்க. இந்த கடற்படை தளத்தை வருகின்ற 4ஆம் தேதி பயன்பாட்டுக்கு கொண்டு வர போறாங்க. லட்சத்தீவு பகுதியில மினிகோ அப்படிங்கிற ஒரு தீவு பகுதி இருக்கு. இந்த தீவு பகுதியில தான் இந்தியா இந்த INS ஜடாயு கடற்படை தளத்தை அமைச்சிருக்காங்க. இந்த மினிகோ தீவுல இருந்து மால்தீவ்ஸ் வெறும் 50 மைல் தொலைவுல தான் இருக்கு. அந்தமான் தீவுல INS பாசி அப்படிங்கிற ஒரு கடற்படை தளத்தை இந்தியா எப்படி அமைச்சிருக்காங்களோ அதே கேப்பபிலிட்டி கொண்ட கடற்படை தளமா தான் இந்த INS ஜடாயு கடற்படை தளத்தை அரேபியன் சி பகுதியில இந்தியா அமைச்சிருக்காங்க. அதனால வரும் காலத்துல இந்த கடற்படை தளங்கள் இந்திய பெருங்கடல் பகுதியில இந்தியாவின் ஆளுமையை தக்க வைத்துக் கொள்வதில் ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணும். மிடில் ஈஸ்ட் நாடுகள்ல இருந்து இந்திய பெருங்கடல் வழியாக சவுத் சைனா சி பகுதிக்கு செல்லக்கூடிய வர்த்தக கப்பல்கள் பயணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ட்ரேட் ரூட் பகுதியில இந்த மினிகோ தீவு இருக்கு. இந்த பகுதியில ஒரு கடற்படை தளத்தை இந்தியா அமைப்பது ஸ்ட்ராட்டஜிக்கலா இந்திய கடற்படைக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும். அடுத்து இந்த வாரத்துல இந்திய கடற்படை பல முக்கியமான விஷயங்களை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அதுல ஒன்னு INS விக்ரமாதித்யா மற்றும் INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் இணைந்து ஒரு கடற்படை கூட்டு பயிற்சியை செய்ய போறாங்க. இந்த கூட்டு பயிற்சியை செய்வதன் மூலம் 2 விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை ஒரே நேரத்தில் இயக்கி ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்யக்கூடிய வெகு சில நாடுகள்ல இந்தியாவும் ஒன்னு அப்படின்னு ப்ரூவ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம INS விக்ரமாதித்யா போர்க்கப்பல்ல இருந்து டேக் ஆஃப் ஆகக்கூடிய விமானம் INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல தரையிறங்கும். INS விக்ராந்த்
விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல டேக் ஆஃப் ஆகக்கூடிய விமானங்கள் ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா போர்க்கப்பல்ல தரையிறங்கி பயிற்சி எடுப்பாங்க. இது போன்ற காம்ப்ளிகேட்டடான கடற்படை பயிற்சிகளை இந்தியா செய்ய போறாங்க. அடுத்து அமெரிக்காவிடம் இருந்து வாங்கியிருக்க MH-60 ரோமியோ ஹெலிகாப்டரை கொச்சி கடற்படை தளத்துல இந்திய கடற்படை கமிஷன் செய்ய போறாங்க. இந்த MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்கள் அதிநவீன கேப்பபிலிட்டி கொண்டது. குறிப்பா நீர்மூழ்கி கப்பல்களுக்கு எதிராக செய்யக்கூடிய ஆன்டி சப்மரின் ஆபரேஷனை இந்த ஹெலிகாப்டர்கள் மிக சிறப்பா செய்யும். இந்த MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்களை பிரத்யேகமா சீன கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் போர்க்கப்பல்களை கண்காணிப்பதற்கும் ஒரு யுத்த நேரத்தில் தேவைப்பட்டால் தாக்குதல் நடத்துவதற்கும் இந்தியா அமெரிக்காவிடம் இருந்து வாங்கியிருக்காங்க. இந்த ஹெலிகாப்டர்னால 270 முதல் 330 km/h வேகத்துல பயணிக்க முடியும். MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்னால அதிகபட்சமா 12,000 அடி உயரத்துல பறக்க முடியும். இந்த ஹெலிகாப்டர்ல இருந்து மார்க் 42 டார்பிடோக்களை லான்ச் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம ஹெல்ஃபயர், பென்குயின் போன்ற மிசைல்களையும் லான்ச் செய்ய முடியும். அடுத்து நேவல் வார் காலேஜ கோவால தொடங்க போறாங்க. இதன் மூலமா இந்திய கடற்படைக்கு வரக்கூடிய அதிகாரிகளுக்கு மிக சிறப்பா பயிற்சி அளிக்க முடியும். இதன் மூலமா இந்திய கடற்படையோட செயல்திறனை மிகப்பெரிய அளவுல அதிகரிக்க முடியும். அடுத்த அப்டேட், DRDO விஸ்வராட் அப்படிங்கிற ஒரு மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை 2 முறை வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. இந்த சோதனை ஒரிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய இன்டகிரேட்டட் டெஸ்டிங் ரேஞ்சில வச்சு நடத்தப்பட்டிருக்கு. அன்மேன் ஏரியல் டார்கெட்டை பறக்க விட்டு இந்த விஸ்வராட் மிசைல்களை அதை நோக்கி ஏவி தாக்குதல் நடத்தி இருக்காங்க. 2 முறையும் விஸ்வராட் மிசைல்கள் இலக்கை மிக துல்லியமா தாக்கியிருக்கு. விஸ்வராட் மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ரிசர்ச் சென்டர் இம்ரட் மற்றும் DRDO இணைந்து உருவாக்கி இருக்காங்க. இந்த விஸ்வராட் மிசைல்ல சிறிய அளவிலான ரியாக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஏவியானிக்ஸ் போன்ற பல சிஸ்டங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த விஸ்வராட் மிசைலோட டெவலப்மெண்ட் மிகவும் ஒரு முக்கியமான விஷயமா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஏன்னா இந்த விஸ்வராட் மிசைல்களுக்கு முன்பு இந்திய ராணுவம் இக்லாயஸ் அப்படிங்கிற ஒரு ரஷ்ய தயாரிப்பு மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அது மிகவும் பழைய தொழில்நுட்பம் கொண்டது. இதனால தற்போது இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி கொண்ட ஒரு மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியா வாங்க திட்டமிட்டாங்க. ஆனா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இந்த விஸ்வராட் மிசைல் டெவலப்மெண்ட்டுக்காக வெளிநாட்டில் இருந்து மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இறக்குமதி செய்வதை நிறுத்தி வச்சிருக்காங்க. தற்போது இந்த 2 சோதனையும் வெற்றிகரமா நடத்தப்பட்டிருக்கிறதுனால இந்திய தரைப்படைக்கு தேவையான மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உள்நாட்டிலே இந்தியா வெற்றிகரமா உருவாக்கி இருக்காங்க. இதனால வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய மேலும் ஒரு ஆயுத இந்தியா குறைச்சிருக்காங்க. இந்த விஸ்வராட் மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால 250 மீட்டர்ல இருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள டார்கெட்டுகளை மிக துல்லியமா தாக்கி அளிக்க முடியும். இந்த மிசைல்கள்னால மார்க் 1.5 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அது மட்டும் இல்லாம அதிகபட்சமா 11,500 அடி உயரத்துல பறக்கக்கூடிய டார்கெட்டுகளை கூட மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் பிரத்யேகமா ஹெலிகாப்டர்ஸ், ட்ரோன்ஸ் போன்ற ஏரியல் டார்கெட்டுகளை தாக்கி அளிப்பதற்கு பயன்படுத்துவாங்க. தற்போது நடந்து வரும் உக்ரைன் ரஷ்யா போர்ல இது போன்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் மிகப்பெரிய அளவுல பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதனாலதான் மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட முக்கியத்துவத்தை உணர்ந்து தற்போது இந்தியா உள்நாட்டிலே இந்த விஸ்வராட் மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை டெவலப் செஞ்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.